சென்னையில் பெய்து தொடரும் மழையால் கோயம்பேடு அருகே உள்ள ரயில் நகர் பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக போக்குவரத்து மற்றும் குடிநீர் துண்டிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி வாசிகள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இதுகுறித்து அவர்களுடன் எமது செய்தியாளர் கோகுல் நடத்தியுள்ள நேர்காணல் இதோ உங்கள் பார்வைக்காக. இந்த சாலை துண்டிக்கப்பட்டிருக்கு. இதனால உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது? அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகள் இந்த பகுதியை ஆய்வு பண்ணாங்களா? அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுப்பதா உறுதி அளிச்சிருக்காங்க? சார், நாங்கள் ரயில் நகருங்கிற இங்கே இடத்துல இருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா குடியிருப்புகள்னு சொல்லிட்டு ஒரு 1000 குடியிருப்புகளுக்கு மேலே இருக்குது. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த பாதைகளை நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம். கடந்த இந்த மழை பெஞ்ச போது நாங்கள் பல முறை இங்கே இருக்கக்கூடிய கலெக்டருக்கு நாங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்தோம். இந்த மாதிரி ஆகாயத்தாமரை அடைச்சிருக்கு, உடனே எடுத்துருங்கன்னு சொன்னோம். அது சம்மந்தமான எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதனால் இந்த பிரிட்ஜ் அடிச்சுட்டு போயிடுச்சு. அதோடு சேர்த்து மெட்ரோ வாட்டர் குடியிருப்போம், மெட்ரோ வாட்டர் அந்த லைனும் அடிச்சுட்டு போயிடுச்சு. அதனால் இப்போ கடந்த 10 நாட்களாக எந்த மெட்ரோ வாட்டரும் எங்களுக்கு சப்ளை இல்லை. அதனால் லாரி தண்ணியெலாம் நாங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். 10-20 லாரிக்கு மேலே நாங்கள் டெய்லி வாங்கிட்டு இருக்கோம். மேபி அதில் அரசும் ஒரு 2-3 லாரி தண்ணி கொடுக்குறாங்க. மற்றபடி எல்லாமே விலைக்கு தான் வாங்கி ஊற்ற வேண்டிய ஒரு பொசிஷனுக்கு நாங்கள் இருக்கோம். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த பாதையை உபயோகப்படுத்தி ஸ்கூலுகளுக்கு போகணும். இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பள்ளிகள், அரசு பள்ளி, மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் எல்லாமே இருக்குது. தென் ஹாஸ்பிட்டல் யாராவது போகணுன்னா கூட இந்த வழியாக தான் போயாகணும். ஸோ எமர்ஜென்சியான ஒரு ஆம்புலன்ஸோ இல்லை இறந்த உடல்களை யாராவது எடுத்துகிட்டு போகிறதுனாலோ அதுவும் செய்யணும். 15Fன்னு ஒரு பஸ் உள்ளே வந்துட்டு இருந்தது. அந்த பஸ்ஸும் இப்போ வரதில்லை. அதுக்குன்னு பிகாஸ் அதுதான் மெயினான பாதை. அதில் தான் எல்லா பள்ளி குழந்தைகள் போவாங்க. இங்கே இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாமே வெளியே போகக்கூடிய ஒரு மெயினான ஒரு இதாக இருந்தது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துக்கு இந்த பாதையை முதல்ல செப்பனிடணும். அந்த செப்பனிடணும் இல்லாமல் இந்த மெட்ரோ வாட்டர் லைனையும் முதல்ல சரி பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் எங்களுக்கு தண்ணி சப்ளையும் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலான்னா இமீடியட்டாக ஒரு 2 வீலர் மற்றும் ஒரு ஆட்டோ, ஒரு 4 வீலர் போகிற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் போகிற மாதிரி ஒரு தற்காலிகமான ஒரு பாதை அமைச்சு கொடுத்து இந்த மெட்ரோ வாட்டர் ரெடி பண்ணி கொடுக்கணும். இது வரைக்கும் எந்த அதிகாரிகளும் இங்கே வந்த மாதிரி தெரியல. எல்லா இடத்துக்கும் சென்ட்ரல் டீம் போனதாக சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த சென்ட்ரல் டீம் இங்கே வர கிடையாது. அந்த சென்ட்ரல் டீம் ஒன்று இருந்ததுன்னா தயவு செஞ்சு உடனே அந்த ஃபண்ட்ஸ் ஒதுக்கக்கூடியதில் முதல்ல இந்த பிரிட்ஜை ரெடி பண்ணி இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மெயினான ஒரு உதவியாக இருக்கும். ஸோ எல்லாருமே இதை தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். அதாவது உடனடியாக இந்த சாலையை சரி செய்து போக்குவரத்துக்கான ஏற்பாடுகளை அரசு செய்ய வேண்டும் எனவும், அதே போல் துண்டிக்கப்பட்ட அந்த குடிநீர் குழாயை சரி செய்து இந்த பகுதி வாசிகளுக்கு உடனடியாக குடிநீர் சப்ளை செய்ய வேண்டும் எனவும் அரசுக்கு இந்த பகுதி மக்கள் சார்பாக ஒரு முக்கியமான கோரிக்கையும் வைக்கப்படுகிறது. நெல்லை அருகே சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து முடங்கியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் இடைவிடாது பெய்த கனமழை காரணமாக நெல்லை மாவட்டம் பொட்டல்புதூர் அருகே உள்ள வெள்ளிக்குளம் நிரம்பி சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகனங்களை இயக்க முடியாமல் ஓட்டுநர்கள் சிரமப்பட்டனர். முக்கூடல் நெல்லை இடையே சாலை போக்குவரத்து நிறுத்தப்பட்டது.